ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு. என்னோடய பேர் கோமதி. என்னோட நேமில் தான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த பூ வேணும்? எது நல்லா இருக்கு? இங்கே பாரு, எது வேணும் உனக்கு? இங்க பாரு பாப்பா. நீ பாப்புக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் நர்சரி வந்தோம். தம்பிக்கு தான் ரொம்ப நாள் செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் பாப்புக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் முன்னாடி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணான். பார்த்திங்கன்னா நிறைய செடி இருந்தது. வீடியோஸ் நிறைய எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்ததில் கால் பெயின் ஆகிடுச்சு. அதனால் அவன் தூக்கிக்குமான்னு சொல்லிட்டான். தூக்கி வச்சுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா லக்கி பேம்போ இண்டோர் செடி. நல்லா இருந்தது, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 7 ரோஸ் செடி. 7 ரோஸ் செடியில் ஒன்று வாங்கினோம். இது நேம் தெரியல, அப்போ ஒரு நேம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டேன்னு சொல்கிறவங்கிட்ட. இப்படியே செடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே ஹாப்பி தான் பாப்பாவுக்கு தம்பிக்கும். பார்த்திங்கன்னா செடி வாங்கிட்டு வந்தாச்சானே தண்ணி விடணுன்னெல்லாம் சொல்லலை, அவளே தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது சொல்லாமையே ஒரு வேலைக்கு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நீ இல்லைன்னு சொல்லி கொடுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போவே வைக்கணும், செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் வரதே பார்த்திங்கன்னா 6:30 6:45 பக்கம் ஆயிடுச்சு. அந்த டைமில் போய் செடி வைக்க முடியாது, ரொம்ப இருட்டாகிடும்னு சொல்லிட்டு மார்னிங் வைக்கலான்னு சொன்னாங்காட்டி கொஞ்சம் அடம் பிடிச்சா. அப்புறம் ஓகே ஆகிட்டா. மற்ற செடியெல்லாம் எடுத்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிட்டு இருந்தா. கொஞ்சம் வாசலில் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளே வைக்கல, வாசலில் எடுத்து வச்சுட்டு இருந்தா. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 7க்கே போய் தோட்டத்தில் போய் செடி வைக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். நிஜமாலுமே குழந்தைங்க கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டோம்னா அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நாங்கள் வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம். நல்லா இருந்தது. பாப்பா தம்பி வச்சுருப்பான். பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைமுங்காட்டி அவளுக்கு ரொம்ப என்னன்னு சொல்கிறேன், அவளே நிறைய கற்றுக்கிட்டான். அண்ணா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளும் ரொம்ப கற்றுக்கிட்டு செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போவே பாப்பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ செடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா எல்லோ செடி வச்சுட்டான். பாப்பாவோட எல்லோ செடி. அவளே தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா அவள் செடிக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா குழி தோண்டி கொடுத்தான். பார்த்திங்கன்னா அவளே வச்சிட்ருக்கா. பாப்பா சைடில் இருக்க மண்ணால தள்ளி விடுங்க. அப்போ தானே செடி உள்ளே வளரும். உள்ளே தள்ளி விடு, செடிக்குள்ளே தள்ளி விடு. அப்போ தான் செடி வளரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டோம்னா அவங்களே இன்வால்வ் ஆகி அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொல்லணும் பண்ணணும் அப்படின்னே இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் பூ வைக்கிறப்போ மண்ணுக்குள்ளேருந்து கிடச்ச புழு. அது நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், எர்த்வார்ம்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 7 ரோஸ் செடி. இது அண்ணா வைக்கிறான். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு அண்ணா வைக்கிறான். பாப்பா பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கா. இது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோரி பாப்பா சொல்கிறா.
ஆ ஆ ஆ எடுத்து அடுக்கி வை பாப்போம். அப்பதான் தண்ணி கீழே இது போகாம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே இருக்காமல் இருக்கிறதுக்காக இது அண்ணாவோட ஐடியா. அதையும் வந்து அவள் பாப்பா பண்ணிகிட்ருக்கா. இந்த பரம் வைங்க, அந்த பரம் வைங்க, அப்படி வைங்க. அப்பதான் கோழி பறிக்கும். கொத்து பெரிய கத்த சின்ன கத்தா? பெரிய கத்தை என்னாச்சுராப்பா? அப்படி எடுத்து போயிட்டாரோ மாங்காய் நித்து எதுக்கு இப்படி கல் அடுக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அப்பதான் இந்த தண்ணி எல்லாம் வெளியே வராம இருக்கும். அதுக்கா? எதுக்கு பாப்பு கல் வச்சிட்டு இருக்கிறீங்க? தண்ணி போயிச்சா? தண்ணி போறதுக்கா வெளியே வச்சு கல் வச்சிருக்கீங்க? அண்ணா அப்படி சொல்ல, தண்ணி வெளியே போகாம இருக்கிறக்காமா. நல்லா இருக்கா? ஓகே சொல்லுங்க. நீ சொல்லு. இங்க பத்து, அம்மாவை பத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.